இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை நற்செய்தி அறிவிக்கும் நாள். பொதுவா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஊழியக்காரர்கள் என்பதனாலே இந்த வார்த்தையை எடுக்க முயற்சித்து, நாம் நற்செய்தி அறிவிக்கிற நாள் என்று சொல்லுகிற பொழுது ஏதோ ஒரு நாள் அல்ல, தினமும் நற்செய்தி அறிவிக்க வேண்டியது நம் கடமையாக இருக்கிறது. இது என்னுடைய வாழ்க்கையில நான் பின்பற்றுகிற ஒரு காரியம். அதுக்காக தினமும் பிரசங்கம் பண்றேன்னா கூட இல்லை, ஊழித்து போறேன்னா இல்லை. என்னுடைய கைகளில எப்பொழுதும் ஒரு வேத புத்தகம் இருக்கும். ரோட்ல போகும்பொழுது ஏதாவது ஒருத்தர் கொடுத்து தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் போவேன். சில நாள் சக்சஸ் ஆயிரும், சில நாள் ஃபெயிலியர் ஆன நாட்களும் உண்டு. ஆனாலும் முயற்சி செய்வேன். எப்படியாவது நாம் இன்னைக்கு ஒரு ஆளுக்காக நம்ம ஏதாவது கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கணும் என்பதற்காக டிராக்ஸ் அல்லது வேத புதிய ஏற்பாடு கொடுக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. ஏன்னா நான் இந்த வசனத்தை படித்த பிறகுதான், இந்த 2 ராஜாக்கள் இந்த வசனத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னால நான் படிக்கும் பொழுது எனக்கு இந்த வார்த்தை மிகவும் எனக்குள்ளாக ஒரு பேசின ஒரு வார்த்தை. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று. அப்ப இந்நாள்ங்கிறது ஏதோ குறிப்பிட்ட நாள் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில இது தினமும் என்பதை நான் உணர்ந்து அன்றையில இருந்து நான் அதை ஒரு முழுமையான ஒரு கடைபிடிப்பு, எனக்கு ஒரு தாகமும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அந்த பகுதியில நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு குஷ்டரோகியான ஒரு 4 பேர் அங்கே பசியின் காரணமாக அந்த ஒரு பட்டணத்துக்குள் செல்ல பிரயாசப்படுகிறார்கள். அங்கே எனவே அங்க எலிசாவின் தீர்க்க தரிசனத்தை இப்படி முதல் வசனத்துல பார்த்தா, 2 ராஜாக்கள் 7:1 பார்க்கும் பொழுது எலிசா தீர்க்க தரிசனம் சொல்கிறார். ஆண்டவர் சீரியரின் படைகளை அங்கிருந்து துரத்தி விட்டார். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்துக்குள்ள வந்த பொழுது அவர்களுக்கு வெள்ளி பொன் புசிக்க தேவையான ஆகாரம் எல்லாம் அங்கே கூடாரத்திலே கிடைக்கப்பட்டதை பார்க்கிறோம். அந்த சூழலிலே அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு, அவங்க நினைச்சபடி நினைச்சதோட அதிகமான ஒரு சூழல் அங்கே கிடைக்கிறது. அந்த சூழலில் அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, நாம் மட்டும் இந்த நன்மையை அனுபவிக்க கூடாது, நாம் இந்த நற்செய்தியை, அதாவது அவங்க அன்னைக்கு சொன்ன நற்செய்தி, அவங்களுக்கு கிடைத்த பொன் வெள்ளி சாப்பாடு, அதுதான் அவங்க அன்னைக்கு நற்செய்தி என்று சொல்கிறார்கள். இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு கூற வேண்டும் என்ற உணர்வு 4 குஷ்டரோகிக்குள் ஏற்பட்டது. சோ இந்த நாளில் நாம் மௌனமாக இருக்கக்கூடாது என்பதையும் அவர்கள் உணர்ந்து, அது குற்றம் என்பதையும் அவர்கள் அறிந்து, பின் அந்த நற்செய்தியை அறிவிக்க போவோம் வாருங்கள் என்று கூறி அவர்கள் அந்த நற்செய்தியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு அறிவித்தார்கள். சோ அதே போலதான் இன்று நாமும் தேவனுடைய வார்த்தையை புசித்து ருசித்து ஒவ்வொருவரும் அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க முன்வர வேண்டும். சோ அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை ருசிக்க முடியாத ஒரு ஆத்தும பசியிலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் அந்த மாதிரிப்பட்ட நாம் அதை அனுபவித்த நாம் அதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே அறிவிக்க நாம் முன்வர வேண்டும். எல்லாருமே நம்ம அறிவிக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லல, நான் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில இது வந்து ஒரு பெரிய தரிசனமாக இருக்க வேண்டும். இந்நாள் காலையில எழும்பும் பொழுதே என்னுடைய மைண்ட்ல வருகிற முத எண்ணம், இந்நாள் நான் யாருக்கு என்ன செய்யலாம் என்பதாக. சில சூழல்ல பண்ண முடியாது, இங்க நம்ம சுத்தி இருப்போம், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல்ல நம்ம பண்ண முடியாது. ஆனாலும் சும்மா மற்ற நார்மல் நாட்களிலே, என்னுடைய வேலை நாட்களிலும் கூட நான் முதலாவது யோசிப்பது இந்த எப்படி யாருக்கு எந்த விதத்துல இன்னைக்கு நாம் சொல்லலாம், ஏதோ ஒரு நற்செய்தி ஒரு ஆளுக்காக சொல்ல வேண்டுமே என்ற ஒரு தாகத்தோடு செல்கிற ஒரு பழக்கம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த வசனத்துக்கு பிறகுதான் எனக்குள்ள அந்த ஒரு பசி எனக்குள் உண்டாகும். அது வரைக்கும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 10 வருஷத்துக்கு மேல நானும் எல்லாம் செய்திருக்கேன். ஆனாலும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு எண்ணம் கிடையாது. இந்த வசனம் எனக்குள் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய தாகம். சோ அதனால இன்னைக்கு அதை நான் உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வார்த்தையை, இந்நாள் என்பது ஒவ்வொரு நாளும் அந்த காலைதோறும் நம்முடைய கிருபை புதிது. அந்த கிருபையில நாம் இதை கேட்டு தெரிந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலை எப்படியாவது ஒரு சுவிசேஷத்தை யாருக்காவது ஏதோ ஒரு விதத்திலே அறிவிக்க வேண்டும் என்பதிலே இந்நாள் நாம் ஒரு முடிவு செய்து கொள்வோமானால் நிச்சயமாக அது எல்லோருக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் மட்டுமில்லை, நீங்கள் ஊழியக்காரர்கள் நிச்சயமாக செய்வீர்கள், எந்த சந்தேகம் இல்லை. இது மற்றவர்களுக்கு சொல்வதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நீங்கள் மற்றவர்களோடு, கிறிஸ்தவர்கள் நார்மலாக இருக்கிற ஒரு கிறிஸ்தவர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை இருக்கிறது. ஓகே, இந்த நாளிலும் நம்ம இந்த நற்செய்தியை இந்நாள் அறிவிக்க வேண்டும் என்று அந்த 4 குஷ்டரோகிகள் அந்த ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அவங்க சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக அதே அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு 4 விதத்திலே இதை தியானிக்க போறோம். ஒரு நற்செய்தியை அறிவிக்கும் முன்பாக நமக்கு என்ன தேவை என்று பார்க்கும் பொழுது, முதலாவது அந்த 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது எலிசா அங்கே
அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவில் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை, ஒரு மரக்கால் சேக்கலும், 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்காலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சோ அந்த சூழல், அவர் சொன்ன வார்த்தை எனக்கு நம்ப முடியவில்லை சிலருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல அங்க நடக்கிறது பார்க்கலாம். அப்ப முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சோ ஆண்டவர் இந்த நாளிலும் எனக்கு என்ன சொல்லுகிறார், நான் என்ன நற்செய்தி அறிவிக்க ஆயத்தமாக ஆண்டவர் இருக்கிறார். முதலாவது நாம் கர்த்தரிடமிருந்து இந்த காரியங்களை கொண்டு சேர்ந்து அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தின் மூலம், இல்ல தரிசனங்களின் மூலம், சொப்பனங்களின் மூலம், ஏதோ ஒரு விதத்திலே நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது நமக்கு மிகுந்த ஒரு தைரியம் உண்டாகும், மிகுந்த ஒரு பலன் உண்டாகும். என்ன கொஞ்சம் நம்ம அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். அவர் சொல்லியாச்சுன்னா எந்த மாற்றுக்கருத்தும் அது இல்லை. சோ கர்த்தர் அந்த பகுதிக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், நான் ஒரு ஊழியத்துக்கோ ஒரு கிராமத்துக்கோ இல்லது ஒரு ஏதோ போகும்போது கர்த்தர் அந்த பகுதிக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் வசனத்தின் மூலம், தரிசனத்தின் மூலம் ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்கிற பொழுது அதற்கு நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து அதை பெறுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்விலே வரும் பொழுது, அங்கு இந்த அதிகாரத்துல 16ஆம் வசனம் அந்த வெற்றி, அந்த வார்த்தை அங்கு நிறைவேறுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி அது நிறைவேறுகிறது நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து ரசிக்க முடியும். இது நான் தெரிந்து கொண்ட ஒரு ஆள் என்ன, தாவீது தான். அவருடைய வாழ்க்கையில எனக்கு தாவீதுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் செய்திருக்கிறார். எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே செய்கிற ஒரு பழக்கம் உண்டு. ஒரே 2 காரியங்களை தவிர அவர் எல்லாத்தையும் கேட்டிருக்கிறார். அது அவருடைய அந்த அவுட்புட்டை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு வேதத்துல அதிகமா போருக்கு சண்டைக்கு போனது தாவீது தான். எனக்கு தெரிஞ்சு தோக்காத ஒரே ஒரு மனுஷன் தாவீது தான். அவர் தோத்ததே இல்லை, எந்த பொருளையும் அவர் தோத்ததில்லை. ஆனா அதிகமான சண்டைகள் அவருக்கு தான் வந்திருக்கிறது. சோ அதிகமான போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஏனென்றால் தாவீதுடைய வெற்றியின் ரகசியம், அவர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவர். ஒவ்வொரு காரியத்தையும் ஒரே போர்ல 4 நேரம் விசாரிக்கிறார். இந்த இடத்துக்கு நான் போகலாம், பாளையத்தில் இறங்கியாச்சு, அடுத்த ஸ்டெப் அடுத்த நாளும் கேட்பாரு, நாங்க போகலாமா, ஒவ்வொன்றும் கேட்டு செய்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறதுனால அவருக்கு போராட்டம் அதிகமாக இருந்தது, தோல்வி என்பது இல்லை. ஊழியத்திலே நமக்கும் இதே போலதான் போராட்டம் அதிகமாக இருக்கும், தோல்வி என்பது ஒருபோதும் யாருக்கும் என்னைக்கும் வராது. ஏனென்றால் நாம் கர்த்தருடையவர்கள். தோல்வி என்பதற்கு நமக்கு எந்த அந்த பேச்சுக்கே இங்க இடம் இல்லை. ஆனால் போராட்டம் நிச்சயமாக உண்டு. நீங்களும் மறந்திருப்பீர்கள், நானும் மறந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு நாம் கர்த்தரிடம் விசாரிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை பெற்று செல்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் இருக்கும் பொழுது இது நிச்சயமாக வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேதம் எல்லா இடமும் இதை நாம் அங்கீகரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோ கர்த்தருடைய வார்த்தையோடு சொல்ல பார்க்க நமக்கு வேண்டும். 2வது பார்க்கும்பொழுது, கர்த்தர் பாதைகளை சேவை பண்ணுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. 7வது அதிகாரத்துல 5 முதல் 7 வரை பார்க்கும் பொழுது அங்கு சீரியனுடைய அந்த ராணுவம் அவர்கள் பயந்து ஓடுகிறார்கள். அங்கு ஒருவரும் இல்லை. இந்த 4 குஷ்டரோகிகள் அங்க போகும்பொழுது அங்க யாருமே அந்த இதுல யாருமே இல்லை, பண்டக சாலையை சுற்றி யாருமே இல்லை. அவர்கள் எல்லாம் பயந்து அந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஓடுகிறவர்களாக இருட்டோடு இருந்து ஓடுகிறார்கள். சோ சீரியனுடைய ராணுவத்துக்கு இழந்து அங்கே சென்ற பொழுது அங்கு யாரும் காணப்படவில்லை என்றால் வேதம் சொல்கிறார். அதாவது அந்த பசிக்கு காரணமானவர்கள், துன்பப்படுத்தினவர்கள் அங்கே இருக்கக்கூடாமல் ஓடிவிட்டதை நாம பார்க்க முடிகிறது. இது கர்த்தரால் உண்டாயிட்டு கர்த்தரே இந்த காரியத்தை அவர் அந்த படைகளுக்கு செய்து விரட்டுகிறதை நம்ம 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இன்று கோணலாடுகளை செவ்வையாக்குகிற ஒரு ஆண்டவர் நம் முன்பாக செல்லுகிற பொழுது, நமக்காக அவர் யுத்தம் பண்ணியிருக்கிற பொழுது, அங்கே இப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் எது இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு ஓடிவிடும். நாம் கர்த்தருடைய வார்த்தையோடு அவரோடு நாம் சொல்லும் பொழுது, நமக்கு முன்பாக அவர் செல்கிறார் என்றால் எங்க சென்றாலும் சரி, நாம் செல்கிறதில்லை, நமக்கு முன்பாக கர்த்தர் செல்கிற பொழுது, ஒரு பட்டணத்துக்குள்ளேயோ எந்த ஒரு இடத்துக்குள்ளேயோ நாம் செல்கிற பொழுது, நமக்கு முன்பாக அவர் செல்கிற பொழுது எல்லாம் கோணலானவர்களும் செவ்வையாக்கும். பட்டணம் கோணலானதாக இருக்கும், ஆனால் ஆண்டவர் சென்றால் அது ஆகும் என்பதில் இந்த பகுதி நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. அங்கே இருந்திருக்கலாம், நாம் போறதுக்கு முன்பாக அது சாத்தானுடைய ஆளுகளை இருந்திருக்கலாம், இருளின் அதிகாரத்தில் இருந்திருக்கலாம், இந்த சீரிய படைகளை போல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோடு நாம் போகிற பொழுது அவர்கள் இருட்டோடு எழுந்து ஓடிவிட்டார்கள் என்று 7வது வசனத்துல 7ல பார்க்க, இருட்டோடு எழுந்து ஓடி போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் போறதுக்கு முன்பாக அந்தகார கிரியைகள், பிசாசின் கிரியைகள் ஓடும் என்பது ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். யார்? கர்த்தருடைய வார்த்தையோடு ஒவ்வொரு நாளும் நற்செய்தி, இந்நாள் நற்செய்தி நாம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு போகும் பொழுது இது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். சோ நீங்கள் இந்த பகுதிக்கு போகும்போது அங்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள் நமக்கு விரோதமாக
அந்தகார கிரியைகளும் சரி, மனிதர்களும் சரி. சோ கர்த்தருடைய நற்செய்தி அறிவிப்பதற்கு நமக்கு பாதைகள், புதிய பாதைகள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்கிற ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை அங்கே செய்கிறதை நம்முடைய வாழ்விலை பார்க்க முடியும், நாம் சாட்சி சொல்ல முடியும். அதற்கு இந்த வசனம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. படைகள் ஓடிப்போம், சீரிய படைகள் ஓடிப்போனதால அவருடைய ஆதிக்கம் அங்கே இல்லை. உணவுப் பொருட்கள் எல்லாம் தேவைக்கு அதிகமாக கிடைத்தது. அவர்களுக்கு அது ஒரு நற்செய்தியாக இருந்தது. கிறிஸ்தவர்களுக்கு, நமக்கு இன்னைக்கு நற்செய்தி கர்த்தருடைய மன்னா, அந்த மன்னல்ல இல்லை. அதனால இந்த மன்னாவே, ஆவிக்குரிய மன்னாவே, அந்த நற்செய்தியை நாம் கொண்டு செல்வர்களாக இருக்க வேண்டும். அதே போல நம்ம அநேக பகுதியில இந்த பிசாசின் பிடியில தான் கிராமத்து மக்கள் இருக்காங்க. சோ நம்ம போகிற பொழுது அந்த பிடிகள், அந்த பகுதியிலே இந்த ஆதிக்கம் எல்லாம் மாறி போகும். சீரிய படைகளை போல இருக்கிற ஆதிக்கம் மாறி போகும். இது நமக்கு இது ஒரு நற்செய்தி. எதிராளியை ஜெயம் கொண்டு இந்த நற்செய்தியை ஜனங்களுக்கு அறிவிப்போம் நாம் ஒவ்வொரு நாளும். இது ஆண்டவர் இந்த பகுதி மூலம் நம்மளோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை. மூன்றாவது பார்க்கும் பொழுது நற்செய்தி பணிக்கு ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும். இங்கே பாத்தீங்கன்னா 4 குஷ்டரோகிகளை தான் பயன்படுத்துறாரு ஆண்டவர். குஷ்டரோகிகள் கொண்டுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கே ஒரு நற்செய்தி அறிவிக்கிறத இந்த பகுதியில பார்க்கிறோம். சோ எனக்கு ஊழியம் செய்ய தெரியாது, அந்த திறமை இல்லை என்று கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடாது. இது நான் உங்களுக்கு சொல்லல, மற்றவர்கள் சொல்றதற்காக சொல்றேன். நீங்கள் எல்லாம் ஊழியம் செய்கிறவர்கள். அதனால இதை நாம் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஹெசிடேஷன்ல தயங்குறவங்களுக்கு நீங்கள் இதை எடுத்து சொல்ல வேண்டும். அது மற்ற 25:14-30 பார்க்கும்பொழுது, வசனத்தின்படி பார்க்கும்பொழுது, கிறிஸ்து 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்திருக்கிறார். 0 என்பது அங்க யாருக்குமே இல்லை. தாலந்து ஏதோ ஒருத்தங்களுக்கு 5, ஒருத்தங்களுக்கு 2, 3, 1 கூட கொடுத்திருக்கிறார். 0 கொடுக்காமல் அங்கே யாரும் சொல்லப்படவில்லை. அப்படியானால் நம்முடைய கர்த்தர் எல்லோருக்கும் ஏதோ ஒரு திறமைகள், ஒரு தாளந்தை ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுத்திருக்கிறார். அது கொடுக்காம ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ரட்சிப்பு அடைந்து விட்டேன் என்று சொல்கிற ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தாளந்து இருக்கும். அதை நாம் சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. அதை நற்செய்தி, இன்று என்னுடைய வாழ்விலே அந்த தாளந்தை கொண்டு நற்செய்தி அறிவிக்க நாம் ஒவ்வொருவருமே முன்வர வேண்டும் என்பதை நம் கிறிஸ்தவர்களுக்கு இது எடுத்துரைக்கிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். 4வது பார்க்கும் பொழுது இந்த நற்செய்தி ஜனங்களை உயிர்ப்பிக்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது. இது ஆதியாகமம் 45:27 பார்க்கும் பொழுது கூட யோசேப்பு இறந்துட்டாருன்னு சொல்லி யாக்கோபு நினைச்சிருக்கிறாரு. ஆனா அவங்க சகோதரர்களை போயிட்டு வந்து சொல்லும் போது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற நற்செய்தி யாக்கோபு கேட்ட பொழுது அவருடைய ஆவி உயிர்ப்பித்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்று நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த நற்செய்தி ஜனங்கள் கேட்டு விசுவாசிக்கிற பொழுது ஜனங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. எப்படி யாக்கோபுடைய ஆவி உயிர்ப்பித்ததோ தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்ல போல, அதே போல இன்று உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் கொண்டு செல்கிற பொழுது இருண்ட மறைத்த ஆத்துமாக்கள், பாரத்தோடும் துக்கத்தோடும் கவலையோடும் இருக்கிற ஆத்துமாக்கள், யாக்கோபை போல இருக்கிற மனுஷர்கள், இன்றைக்கு அந்த ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது என்ற நிச்சயம் நமக்குள்ளாக இன்னைக்கு வருகிற பொழுது நாம் என்ன கொஞ்சம் தைரியமாக உற்சாகமாக பண்ண முடியும். அதுதான் உண்மையும் உங்களுக்கு தெரியும். சோ ஆவி உற்சாகம் அடைகிறது. இதனால்தான் எழுப்புதல், நற்செய்திகளை கேட்டு ஜனங்கள் விசுவாசிக்கிற பொழுது அவர்கள் ஆத்தும ஆவில உண்டாகிற மாற்றங்கள் தான் எழுப்புதல். இந்த எழுப்புதல் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இன்று இந்த நற்செய்தியை அறிவிக்க முன்வாருங்கள். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், நம்மை ரட்சிக்கிறார். சோ கவலையோடும் கண்ணீரோடும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற ஜனங்களை எழுப்பதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வல்லமையாக நம்மளை கிரியை செய்கிறார் என்ற ஒரு நற்செய்தி இன்னைக்கு ஜனங்கள் உள்ளே ஒரு ஆத்துமாவிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். அது ஒரு பெரிய காரியங்களை செய்யும். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நான் ஊழியம் செய்து ஏதாவது நடக்குமா என்றால் நடக்காது. இன்றைக்கு ஒரு ஆத்துமா எங்கேயோ என்னுடைய வார்த்தையின் மூலம், என் ஜெபத்தின் மூலம், நான் செய்கிற கிரியைகள் மூலம் இன்னைக்கு உயிர்ப்பிக்க போகிறது என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் தான் எழுப்புதலுடைய முதல் படி. நாம் செய்கிற காரியங்களில் இந்த விசுவாசத்தோடு யார் எந்த பகுதியிலும் ஒரு சிறிய காரியத்தை கர்த்தருக்கு செய்தாலும் கூட ஏதோ ஒரு நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நம்ம டாக்ஸ் கொடுக்க ஊழியத்துல தெரியாது, ரோட்ல போச்சும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு ஆத்துமா கர்த்தரால் உயிர்ப்பிக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் தைரியமாக நாம் இதை ஒவ்வொரு நாளும் செய்வோம். செய்கிற ஊழியத்திலே நம்பிக்கையும் விசுவாசத்தை கொண்டு இந்த நற்செய்தி மூலம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நாம் இன்னைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். சோ
நம்ம வேதத்துல பார்க்கல ஒன்று அப்போஸ்தலர் எனக்கு பிடிச்ச ரொம்ப அந்த பவுலுடைய காரியம். அவர் ரட்சிக்கப்பட்ட மறுகணமே அவர் செய்கிற ஒரு காரியம். அப்போஸ்தலர் 9:20 பார்க்கும் பொழுது தாமதம் இன்றி பவுல் உடனே சபைகளுக்கு பிரசங்கம் பண்ணி ரட்சிக்கப்பட்ட உடனே அனனியா போய் ஜெபம் அவர் கண்களில் பார்வை கிடைத்த அடுத்த வசனமே சொல்லுது தாமதம் இன்றி. நான் அந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு வாழ்க்கையில. தாமதமின்றி கர்த்தருக்காக நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது மதலைனா மரியாதை தெரியல, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்ற அந்த கேட்ட அந்த நற்செய்தியை கேட்ட உடனே அந்த அம்மா ஓடுது, அந்த இடத்தை விட்டு ஓடி போய் ஸ்ரீசர்களுக்கு அறிவிக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம் நம்ம பார்க்கும் பொழுது சமாரியா ஸ்திரீ அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல்ல தீர்க்கதரிசி அவங்க தெரியாம இருந்து அவர் கிறிஸ்து தான் என்று தெரிந்த உடனே தன்னுடைய ப்ராப்பர்ட்டி அவங்களுக்குலாம் அந்த காலத்துல ஒரு குடம்புங்கிறது பெரிய விஷயம், மாதிரி இல்ல, அதையும் வைத்து விட்டு ஓடுகிறார்கள் ஆண்டவரை பார்த்த சந்தோஷத்தில். அப்ப முதலாவது பவுல் தாமதமின்றி காரியத்தை செய்கிறார். மகதலேனா மரியாள் ஓடி சென்று காரியத்தை சொல்கிறார். மூன்றாவது கிறிஸ்துவை பாருங்கள் என்று சமாரியா ஸ்திரீ அறிவிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த மூன்று காரியம் இருக்கணும். பவுலை போல தாமதமின்றி மரியாளை போல ஓடிப்போய் இந்த சமாரியா ஸ்திரீயை போல இயேசுவை பாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக நம்மை விட்டு நீங்கவே கூடாது. நம்ம பகுதியில் நம்ம உள்ளத்துல அந்த மூன்று காரியம் தாமதமின்றி ஓடிப்போய் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாம் ஓட வேண்டும். நிச்சயமாக ஓடி ஓடி நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக டைம் ஆயிட்டு நான் சொல்லி முடிச்சிருக்கேன். பழைய காலத்துல பார்க்கணும், ராஜாக்கள் புத்தகம்னு சொன்னோட எனக்கு ராஜாக்கள் ஞாபகம் தான் வருது. ராஜாக்களின் காலத்துல பார்க்கும் பொழுது ஒரு ராஜாவுக்கு நற்செய்தி சொல்லுகிறோம். ஒரு பிரபுவோ இல்ல ஒரு சாமானிய மக்களோ போய் ஒரு நற்செய்தியை போய் ராஜாவுக்கு சொல்லுகிற பொழுது ராஜா என்ன செய்வாருங்க, அவர்களுக்கு தக்க பரிசை கொடுப்பார், தக்க சன்மானத்தை கொடுத்து அவரை கனப்படுத்துவது வழக்கம். நான் சினிமாவில் பார்த்திருக்கேன், ரியல் ராஜாக்கள் நம்ம பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாருமே அது தெரியும். அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய ராஜா இயேசு ராஜாவுக்கு அவருடைய நற்செய்தியை நாம் அறிவிக்கிற பொழுது ராஜா ஏற்ற காலத்திலே நமக்கு தக்க சன்மானம் பரிசை நமக்கு கொடுக்கிறார் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிறது. ராஜாவிடத்தில் உங்களுக்கு தக்க பரிசு உண்டு என்பதையும் நிச்சயம். ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம யாரும் அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், ராஜா ஒரு நாள் தக்க சன்மானம் கொடுப்பார் என்ற ஒரு மைண்ட் செட்டை நம்ம வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஓடுகிற பொழுது இந்த உற்சாகம் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். அந்த உற்சாகத்தோடு நம்ம இயேசு ராஜா தருகிற அந்த பரிசு பொருள் நமக்கு கிடைக்கும் என்ற அந்த பந்தய போல நம்ம நிச்சயத்தை நாம் ஓடுகிற பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு நாள் அந்த நன்மை கிடைக்கும். ஒருவேளை பூமியில கிடைக்காம இருக்கலாம், சிலருக்கு கிடைக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ராஜா தக்க சன்மானத்தை தக்க வேலையில கொடுப்பார். என்ன பயன் இந்த நற்செய்தி நமக்கு இன்னைக்கு யாருமே நம்ம மதிக்க மாட்டாங்க. இப்படி சொல்றதுனால 4 பேர் நம்மள வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ராஜா ஒவ்வொன்றும் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இந்த ராஜா நமக்கு பரிசு தருவார் என்று நிச்சயத்தோடு அந்த சந்தோஷத்தோடு ஓடுங்கள், நிச்சயமாக தருவார். இன்று நம்முடைய வாழ்விலே நற்செய்தி அறிவிக்கும் நாள் இன்று என்று சொல்வது நம் வாழ்நாள் முழுவதும் என்பதை உணர்ந்து ஒரு பவுலை போல, ஒரு மரியாளை போல, ஒரு சமாரியா ஸ்திரீயை போல தாமதமின்றி வேகமாக ஓடி இயேசுவை பாருங்கள் என்று அறிவிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார், மற்றவர்களை கொண்டு செய்வார். நம் இது கடமை என்பதை நாம் உணர்ந்து கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு இந்த நற்செய்தியை அறிவிக்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.